ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. பாண்டுரங்கன் மகிமையில் நம்ம நிறைய பாகவத உத்தமர்களோட கதையை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் ஜென்மாஷ்டமி எதுவுமா இன்னைக்கு கிருஷ்ணனோட தான் எடுக்கிறேன். கண்ணன் கதையை சொல்கிறேன். இன்னைக்கு துவாரகா ராமதாசர் அவர் வாழ்க்கையில் கண்ணன் இந்த மாதிரி விளையாடினான். அப்பனே, பசி காதை அடைக்கிறது, கண்ணு இருட்டிண்டு வருது அப்படின்னு இந்த குருட்டு கேள்வி புலம்பினான். அவரோட கையை பிடிச்சிட்டு வர பேரன், பாட்டி அதோ துவாரகா கோவில் தெரியறது, இன்னும் கொஞ்சம் தூரம்தான், இன்னைக்கு துவாதசி இல்லையா, வயிறு நிறைய சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னா. 25 வருஷமாக அந்த மகான் போட்டுண்டு வரார். அவர் சாப்பாட்டை சாப்பிட்டாலாவது ஞானம் கிடைக்கிறதான்னு பார்க்குறேன் அப்படின்னா கிழவி. அடேங்கப்பா, 25 வருஷமா? அப்போ நான் பிறக்கிறதுக்கு முன்னாலேருந்து இல்லையா? ஆமாண்டா ராஜா, அப்பெல்லாம் எனக்கு கண்ணு நன்னா தெரியும். ஆடி மாதம் ஏகாதசிக்கெல்லாம் துவாரகைக்கு வந்துடுவார். துவாதசி அன்னைக்கு ஏழைகளுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுவார். அப்போது அவர் பெரிய பணக்காரரா பாட்டி? இல்லைப்பா, ரொம்ப ஏழை, மனசு தான் பெருசு. வீட்டில் துளசி மடம் கட்ட வழி கூட கிடையாது. பட்டுப்போன மாமரம் இருக்குது பற்றியா, அதோட அடியை குடைஞ்சி அதுக்குள்ளே துளசியெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவார். அந்த துளசியை தான் பூஜைக்கு இங்கே பறிச்சுட்டும் வருவார். அவர் வீடு எங்கே இருக்குது, நீ பார்த்துருக்கியா பாட்டி? அவளாக கேட்டான் பேரன். ஒரே ஒரு தடவை போயிருக்கேன்டா கண்ணா, 140 மைலில் டாங்கேர் அப்படிங்கிற கிராமம். வருஷத்தில் ஒரே ஒரு தடவை இங்கே வந்தாலும் மற்ற 23 ஏகாதசியும் வீட்டில் தான் பஜனை, பூஜை, துவாதசி சாப்பாடு எல்லாம் உண்டு. தினமும் ராத்திரி ஜனங்களுக்கெல்லாம் புராண கதையெல்லாம் சொல்லின்னு இருப்பார். உஞ்சி ஊர்த்தி எடுத்து சாப்பிட்டாலும் தேவைக்கு மேலே ஒரு ஆற்றுல போய் சொம்ப நீட்ட மாட்டார். ஐயோ, நம்ம தெருவுக்கு இன்னைக்கு வரலையே அப்படின்னு எல்லாரும் ஏங்குவா அப்படின்னா பார்த்துக்கோயே. பாட்டி, இங்கேயும் ராத்திரி கதை சொல்லுவாரா? ஓ, இன்னைக்கு கதையை கேட்டுட்டே போவோம். அதோ பஜனை சத்தம் கேட்குது பாட்டி, வா சீக்கிரமாக போகலான்ட்டு பேரனும் பாட்டியும் வேகமாக போனான். அங்கே கண்ணா, மணிவண்ணா, இந்த ஆடி மாதம் ஏகாதசிக்கு என்னால் வர முடியல. உடம்புல நரம்பு தளர்ந்து பலகீனமாக ஆயிடுத்து. உங்கள்கிட்ட சொல்லிக்காம கொள்ளாமல் வராமல் இருக்கிறதுக்கும் எனக்கு முடியல. கடைசியாக ஒரு தடவையா உன்னை தரிசிச்சுடலாம், அதுக்கப்புறம் வாழ்நாள் அப்படியே ஓட்டிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் உன்னை இப்போ பார்க்க வந்திருக்கேன்டா அப்படின்னு விம்மி விம்மி அழுதார் ராமதாசர். பித்தனை போல புலம்பினார். ஏகாதசி அன்னைக்கு பஜனை செய்தபடி யாத்திரையா துவாரகைக்கு வந்து உன்னை தரிசனம் பண்ணி அன்னதானம் செஞ்ச மகான் துவாரகா ராமதாசர் அப்படின்னு ஜனங்களால் அன்புடன் கூப்பிடப்பட்டவர் அவர். இன்னைக்கு பார்க்க போகிற கதை துவாரகா ராமதாசர். உச்சி பொழுது, சன்னதி மூடி இருந்தது. நந்தவனத்து மூலையில் ராமதாசர் முன் தோன்றினார் கண்ணன். தாசா, உன்னோட அன்பையும் இயலாமையும் எனக்கு நன்னா தெரியறது. உன் பக்திக்கு நான் கட்டுப்பட்டவன். உன்னோட என்னை எடுத்துக்கோ, உங்கள் ஆற்றுக்கு என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னார். தாசர் விழித்தார். ஆனந்தத்தில் திக்கு முக்காடுறார். உங்களை கொண்டு போகிறதா நான் எப்படி தடுமாறினார். இன்னைக்கு ராத்திரி ஒரு ரதம் வரும், அதில் என்னை ஏற்றிக்கோ, உங்கள் ஆற்றுக்கு போயிடலாம் அப்படின்னு குறும்பு புண்டகையோடு சொன்னார். ராமதாசர் கையை பிசைச்சுட்டு, அர்ச்சகர்கள் விக்கிரகத்தை இல்லைன்னு வச்சுக்கோ, என்னை கட்டி வச்சு அடிப்பாளே அப்படின்னு சொன்னார். அடிக்க மாட்டார் என்றார் கண்ணன். தேடிக்கொண்டு வந்து விட்டால் மறுபடியும் ஒரு சந்தேக கேள்வியை தொடுத்தார். இதை பாரு, உனக்கு விருப்பம் இல்லைன்னாக்க பேசாமல் வீட்டுக்கு போ, என்னை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் மறைஞ்சு போயிட்டார். தாசருக்கு குழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசையாக இருக்குது. கண்ணனை கூட்டிகிட்டு போகணும், அதே சமயம் கூட்டிகிட்டு போகிறதுக்கும் பயப்படுறார். இருக்கிறவெல்லாம் இவரை போட்டு அடிச்சாக்க என்ன பண்ணுறது, தாங்க முடியாதே. ராத்திரி ஆயிடுத்து. அர்ச்சகெல்லாம் சன்னதியை பூட்டிட்டு போயாச்சு. தாசர் உட்காந்துட்டு இருக்கார். அவர் இருக்கிறது கண்ணுக்கு தெரியல அவளுக்கெல்லாம். எல்லாம் கண்ணனோட அருள். இவர் தியானத்தில் இருந்தார். தாசர் தேர் வந்தது. கண்ணன் பீதாம்பரம் புரள நடந்து வந்து ஏறினார்.
பக்தரையும் கை கொடுத்து வா மேலே ஏறி உட்காரு அப்படின்னார். தேர் வந்து தாசராத்து வாசலில் நின்றுது. அவரை இறக்கிண்டு ஆற்றுக்கு போயிட்டார். தேர் மறைஞ்சு போயிடுத்து. ராத்திரி பூரா கண்ணனை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கார். கண் இமைக்கலை தாசருக்கு. என்னப்பா விடிய விடிய பார்க்கல. அவர் பெரிய இடத்துக்கு கடுகான மனசு இல்லை. பொழுது விடிஞ்செடுத்து அர்ச்சகாலாம் நீராடிட்டு இறைவனை வணக்கம் பாடின்றபடியே கோவில் கதவை திறக்கிறா. மணிகள்லாம் ஒலிக்க கற்பக்கிரக வாயில் திறந்தாக்க காத்திருந்தது அதிர்ச்சி. அர்ச்சகர்கள்லாம் பதறா. கோவிலில் சுவாமி இல்லை. நேற்று ராத்திரி பூட்டுற போது இருந்த விக்கிரகம் இன்னைக்கு எப்படி மாயமாக போச்சு? பூட்டிய கதவு பூட்டி இப்படி தானே இருக்குது, என்ன அக்கிரமம் தெரியலையே அப்படின்னு எல்லாரும் கொதிச்சு எழறா. நேற்றுக்கு அந்த ராமதாசர் தான் சன்னதியில் புலம்பின்னு இருந்தார். வயசாகிட்டுதே வர முடியலையேன்னு. ஒருவேளை அவர் எடுத்துன்னு போயிருப்பாரோ சந்தேகத்தை கிளப்பினார் ஒரு பக்தர். போய் பார்த்துடுவோம் அப்படின்னு ஒரு பக்தர் சொன்னார். அரசருக்கு சொல்ல வேண்டாமா என்று சொல்ல, சாச்சா தாசர் பக்தர் விற்பதற்காக களவாடி இருக்க மாட்டார். பக்தி பித்து அரசர் தண்டித்தால் அந்த பவன் நம்மளத்தான் வந்து சேரும். அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னார் தர்மகர்த்தா. எல்லாரும் அதையே சரின்னு சொன்னா. எல்லாரும் புறப்பட்டு டாங்கே கிராமத்துக்கு வந்து சேர்ந்தா. இவெல்லாம் வர்ற சத்தம் கேட்கறது. ஐயோ கண் கொடுத்து கண் பறித்த கதையாயிடுத்தே அப்படின்னு கலங்கினார். கண்ணன் விக்கிரகத்தை ஒரு கயத்தில் கட்டி கிணத்துக்குள்ளே இறக்கி விட்டுட்டார். புலம்புறார், மனசாலேயே புலம்புறார். கண்ணா என்னை மன்னிச்சு விடுறாப்பா. கூர்மாவதாரம் எடுத்தவனே, காளிங்கனை உதைக்க மடுவுக்குள் சென்றவனே, அலைகடலில் துயில்வோனே, மச்சாவதாரா மாதவா அப்படின்னு தன்னைத்தானே பேசிட்டு இருக்கார். மானசீகமாக சம்பாஷணை பண்ணிட்டு இருக்கார் பகவானோட. அர்ச்சகர்களும் துவாரகா வாசிகளும் வந்துட்டா. பல விதமாக கேட்டு பார்த்தா. இவர் யோக நிலையிலேயே இருந்தாரே தவிர ஒன்றுக்கும் ரெஸ்பான்ஸ் பதில் கொடுக்கல. வீடு முழுவதும் அலசி பார்த்துட்டா. உங்கையுமே காணோம். சரி கிணத்துக்குள்ளேயும் தேடி பார்த்துடுவோம் அப்படின்னு யோஜனை சொல்ல நீச்சல் தெரிந்த 2 பேர் கிணத்துக்குள்ளே இறங்கினா. அப்புறம் என்ன ஆனந்த கோஷந்தான். விக்கிரகத்தை வெளியில் எடுத்தா, துடைச்சா, தயாராக கொண்டு வந்திருந்த தேரில் ஏற்றிட்டா. ராமதாசர் என்னை நிர்கதியாக விட்டு போகத்தான் கூட வந்தீரா அப்படின்னு அழறார். உடனே கண்ணன் அவருக்கு மட்டும் கேட்கும்படியா, என் எடைக்கு பொன் தருவதா சொல்லு, பணத்தாசையில் என்ன விட்டுடுவாள்லாம் அப்படிங்கிறார். அவ்வளவு பொண்ணுக்கு நான் எங்கே போவேன்? என்னை விட்டு விளையாட உனக்கு என்ன ஆசை அப்படின்னு தேம்பினார் தாசர். முதல்ல உன்னோட அன்பு கண்ணீரத்தோட. அன்னைக்கு ருக்மிணி அன்புடன் வச்ச ஒரு துளசி தளத்துக்கு நான் சமமாகலையா? உன் மனைவியோட மூக்கில் இருக்க ஒரு நத்து இருக்கு இல்லையா, அதுக்கு நான் சமமாகிடுவேன். என்னை உரிமையோடு உன் இல்லத்தில் வச்சிருக்கலாம் நீனு. உன்னோட பக்தியை வெளிப்படுத்த இது ஒரு நல்ல நாடகம் அப்படின்னு சொன்னார் கண்ணன். தாசரும் பரவசம் அடைஞ்சார். ஜெயஹரி கிருஷ்ணா என்று ஆடி பாடினார். என்கிட்டக்க உனக்கு இத்தனை அன்பா? இந்த பிறவியில் எனக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு உருகினார். இறைவன் பேசினது ஜனங்களுக்கு கேட்கல. தாசர் பேசுறதெல்லாம் பாவம் பக்தி முத்தி பைத்தியம் ஆயிடுத்து அப்படின்னு பரிதாபப்படுறா. தாசர் அர்ச்சகரை வழிமறித்தார். பகவான் எடைக்கு பொன் தந்தா கொடுத்துடுவேளா அப்படின்னு கேட்டார். கூடியிருந்தவெல்லாம் கொல்லுன்னு சிரிச்சா. முது பசிக்கே ஊரார் படி இழக்கிறா. பகவான் எடைக்கு தங்கம் தரப்போறியா நீ? என்ன வல்லடி வையா இது அப்படின்னு கேலி பண்ணினா. அதை பற்றி உமக்கு என்ன? பொன் கொடுத்தால் கொடுப்பீரா அப்படின்னு தாசர் கேட்டார். அர்ச்சகாலோ, பகவான் எடைக்கு தங்கமா? இவனால் முடியாது என்பது இருக்கட்டும், இவனை திருப்தி பண்ணுறதுக்காக சொல்லி பார்ப்போமே. ஒத்துண்டா. திராசில் ஒரு பக்கம் கண்ணன் விக்கிரகம் வச்சாச்சு. தாசரே பொண்ணை கொண்டு வந்து கொட்டும் அப்படின்னு நையாண்டி செஞ்சாங்க இருந்த அர்ச்சகர்கள்லாம். தாசர் உள்ளே போனார். மனைவியோட ஒரே நகையான ஒரு பொன் மூக்குத்தி நத்து கொண்டு வந்து இன்னொரு தட்டில் வச்சார். என்னையா உன் அழுக்கு மூக்குத்திக்கு எங்கள் பகவான் சமமா? இப்படி அவமானப்பட்டது அப்படின்னு அர்ச்சகர்கள்லாம் கோபிச்சுட்டா. தாசர், பாண்டுரங்கா உன் வாக்கு பொய்த்து போகுமா என்ன? பிரார்த்திக்க 2 தட்டுகளும் சமமாக நின்னுது. அனைவரும் இது கண்டு அப்படியே திடுக்கிட்டு போயிட்டா எல்லாரும். பகவானே தாசருக்கு அனுகூலமாக இருக்கார். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? மனிதர்களால் தடுக்கவா முடியும் என்று கூறிய அர்ச்சகர்கள் விக்கிரகத்தை தாசரிடமே கொடுத்துட்டு அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பிட்டா. தாசரும் அவரோட மனைவியும்
இறுதி வரை அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை பக்தியோட பூஜை பண்ணிட்டு பரமபதம் அடைந்தார்கள். நன்றி.